ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவுடன் நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான். பொதுவாக ஒவ்வொரு புதிதாக ஒரு மாதம் பிறக்கும் பொழுதும் அந்த மாதத்தில் நம்முடைய எதிர்பார்ப்புகளும் கூடவே பிறக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி நம்மளுடைய எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அந்த மாதமானது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது கிரக அமைப்புகள் தான். ஏன்னா எந்த இடத்துல எந்த கிரகங்களானது இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்களை செயல்படுத்த போகுது அப்படின்றதுனால நமக்கு பல்வேறு விதமான மாற்றங்களும் ஏற்படுது. ஸோ பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் மாதம், அதாவது புதுசாக பிறக்கக்கூடிய ஏப்ரல் மாதம் 2025 ஆண்டினுடைய 4வது மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். பொதுவாக கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய காலகட்டங்களில் அதனுடைய தாக்கங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்குது. அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளில் குரு பகவான் ரிஷப ராசியிலும், செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலும், கேது பகவான் கன்னி ராசியிலும், சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், ராகு போன்ற கிரகங்களானது மீன ராசியிலும் பயணித்துட்டு இருக்காங்க. ஸோ ஏப்ரல் மாதம் பிறந்த உடனே ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் மாறுறாரு. ஏன்னா இவர் ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு அப்புறமா மிதுன ராசியை விட்டு கடகராசிக்கு போக போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசியில் போய் நீச்சம் அடைய போகிறாரு. அதைத் தொடர்ந்து ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாருங்க. ஸோ சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு விடியற்காலம் 3 மணிக்கு மாறுறாரு. அதாவது பொதுவாக சூரியனுடைய பெயர்ச்சியை வைத்து தான் தமிழ் மாதமே கணக்கீடு செய்வாங்க. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு சித்திரை மாத பிறப்பு அப்படின்றது வந்திருக்கு. அதாவது சூரியன் இது வரைக்கும் மீனராசியில் இருந்துட்டு இருக்காரு. ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு போயிடுவார். இந்த கிரக அமைப்புகள் தாங்க நமக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே நவ கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் பயிற்சிகளினுடைய அடிப்படையில் கஜகேசரி ராஜ யோகமும் ஆரம்பமாகுது. ஸோ இந்த யோகமானது அந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய மாற்றங்களை சந்திக்க இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களானது காத்துட்ருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் ஆண்டினுடைய 4வது மாதமான ஏப்ரல் மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான நாட்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி கார்த்திகை விரதம், ஏப்ரல் 5ஆம் தேதி வாஸ்து நாள், ஏப்ரல் 6 ராமநவமி, ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திரம், ஏப்ரல் 12ஆம் தேதி பௌர்ணமி, ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை பிறப்பு, ஏப்ரல் 24ஆம் தேதி வாஸ்து நாள். தமிழ் மாத கணக்கின்படி பார்க்கையில் சித்திரை மாதத்தினுடைய வாஸ்து நாளுங்க. ஏப்ரல் 27ஆம் தேதி என்று அமாவாசையும், ஏப்ரல் 30ஆம் தேதி என்று அட்சய திருதியும் வந்திருக்கு. ஏப்ரல் மாதத்தினுடைய கிரக நிலைகளையும் கிரக மாற்றங்களையும் விசேஷமான நாட்களையும் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ சிம்மராசி என்பர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். சிம்மராசி தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வீரத்தோடும் இருக்கக்கூடியவர்களுக்கு நேர்மையான சிந்தனைகளானது அதிகமாகவே இருக்கும். மேலும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இவர்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். யார் ஒருவர் என்ன உதவி கேட்டாலும் கண்டிப்பாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா சூரியன், சனி, ராகு, புதன், சுக்கிரன் இந்த 5 கிரகங்களுமே 8வது வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளானது ஏற்படலாம். கவனமாக இருங்க. வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில திடீர் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகளானது காத்துட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலுமே கூட இந்த மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுங்க. அப்போ தான் உங்களுடைய அன்றாட செயல்பாடுகள் கூட சிறப்பாக நடக்கும். அதே போல் மாதத்தினுடைய தொடக்கம், அதாவது செவ்வாய் பகவான் 11வது வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 12வது வீட்டுக்கு இவர் போக போகிறாரு. அதனால் நிச்சயமாக சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீண்ட தூர பயணத்திற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே தான் இருக்குது. மேலும் ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவானும் பயிற்சியாகிறாருங்க. ஸோ இந்த சூரியன் இப்போ 9வது வீட்டில் உங்களுக்கு நுழைய போகிறாரு. ஸோ உங்களுடைய மரியாதை அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய பதவிகளை கூட நீங்கள் அடையலாங்க. அதற்கும் வாய்ப்பு இருக்குது. சமூக ரீதியாக உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்தானது கிடைக்கும். இது இல்லாமல் நீங்கள் கௌரவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. அதாவது
ஒருவேளை நீங்கள் வேலை செய்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பு அந்த இடத்துல அதிகரிக்கும் பொழுது உங்களை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து கௌரவப்படுத்துவாங்க. பணியிடத்துலையும் உங்களால் சிறப்பாக வந்து செயல்பட முடியும். இது மட்டும் இல்லாமல் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய நிலையானது வலுப்பெற ஆரம்பிக்கும். ஸோ நல்ல ஒரு வேலை செய்வீங்க. அதுவும் வியாபாரம் செய்யக்கூடியவங்க இந்த டைமில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு வந்து செயல்பட்டீங்க அப்படின்னா நிறைய சிக்கல்கள்லேருந்து தப்பிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் கவனக்குறைவாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த டைமில் நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ எல்லா விதமான விஷயங்கள்ல இருந்தும் நீங்கள் தப்பிப்பதற்கு கண்டிப்பாக வந்து எச்சரிக்கையோடு தான் இருக்கணும். சட்ட சிக்கல்களில் சிக்குவதை தான் முதல்ல நீங்கள் வந்து தவிர்க்க பார்க்கணுங்க. அதே போல் சிம்மராசியை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் திருமண உறவுகள்லையும் கூட ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்றது இருக்கும். அதாவது திருமணமாகி இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலுமே கூட கூட்டு குடும்பமாக இருக்கீங்க, மாமனார் மாமியார்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கூட உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் ஏற்படலாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது மட்டும் இல்லாமல் காதல் சார்ந்த உறவுகளுக்குள்ளேயும் இந்த மாதத்தில் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால அங்கேயும் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது ஏற்படலாம். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது எப்போ அப்படின்னா ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறமா தான் உங்களுக்கு இந்த மாற்றங்களானது ஏற்படும். அதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் கண்டிப்பாக வந்து சந்தித்து தான் ஆகணும். குறிப்பாக நிதி ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு பலவீனமாக தாங்க இருக்குது. அதாவது சிம்மராசி என்பவர்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய பாதிப்புகளானது ஏற்பட இருக்குங்க. இந்த பணத்தை நீங்கள் சேமிப்பதற்கு நிறைய பாடுபட வேண்டியிருக்கும். ஒருவேளை யாருக்கும் நீங்கள் கடன் கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா கூட அதையும் நீங்கள் சரி கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் கல்வி பயிலக்கூடிய சிம்மராசியுடைய மாணவர்களுக்கெல்லாம் சாதகமான ஒரு முடிவு இருக்குங்க. ஸோ நீங்களாம் பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா 5ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு 10வது வீட்டில் வந்து இருக்க போகிறாருங்க. கூடவே பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வையும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து இருக்குது. சொல்லப்போனால் இந்த மாதம் முழுக்கவே அவருக்கு வந்து அவருடைய பார்வை வந்து செலுத்த போகிறாரு. குரு மற்றும் 5வது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனியினுடைய பார்வையின் மூலமாக காதல் உறவுகளில் தீவிரத்தை வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ நல்லா வாழ்கிறதன் மூலமாக மட்டும்தான் உங்களுடைய உறவுகளில் நீங்கள் முன்னேற்றத்தை வந்து காட்ட முடியும். ஸோ உறவுகளுக்குள்ளே முன்னேறணும் அப்படின்னா அதற்குரிய முயற்சிகளை கட்டாயம் நீங்கள் எடுத்தே ஆகணுங்க. அதே போல் திருமணமானவர்களை பற்றி நீங்கள் பார்க்கையில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது ஏற்பட தான் செய்யும். இந்த நாட்களில் 8வது வீட்டில் பஞ்சகிரக யோகம் அப்படின்றது ஏற்படுறதுனால உடல்நல பிரச்சனைகள், உங்களுடைய மனைவி உங்களையும் வந்து தொந்தரவு செய்கிறதுக்கான வாய்ப்புகள், இப்படிலாம் நிறைய பாதிப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதம் கொஞ்சம் பலவீனமாக தாங்க இருக்குது. இதை வந்து சிம்மராசி நேயர்கள் வந்து இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நாட்களில் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களால் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. உடற்பயிற்சி செய்யுங்க, யோகா செய்யுங்க, தியானம் செய்யுங்க, நல்ல ஆலயங்களுக்கு போய் உங்களுடைய மனதை அமைதிப்படுத்துங்க. இதெல்லாம் செய்யும் பொழுது நீங்கள் நல்லபடியாக இருக்க முடியும். கூடவே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதனால் அந்த விஷயத்தையும் மறக்காமல் வந்து செய்யுங்க. இந்த நாட்களில் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா சூரியன், சனி, ராகு, புதன், சுக்கிரன் இது எல்லாருமே சேர்ந்து 8வது வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளானது நிச்சயமாக உங்களுடைய உடல் நலத்தில் கோளாறுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ ஆரோக்கியம் அப்படின்றத தாண்டி சிறந்த செல்வம் ஒன்று இருக்கா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அதனால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய உடலில் வந்து கோளாறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் நம்மளால் எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை கூட வந்து சமாளிக்க முடியும். மேலும் சொல்லப்போனால் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்தே உங்களுக்கு சனி பகவானும் அஷ்டமத்தில் வந்து அமர்ந்திருக்க போகிறாருங்க. அஷ்டமத்து சனியை ஆட்டி வைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலுமே கூட நேர்மையோடும் தைரியத்தோடும் உழைப்போடும் இருக்கக்கூடியவர்களை சனி பகவான் ஒருபோதும் வந்து பாதிப்பதில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமும் கூட. ஸோ அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த விதமான தவறுகள் செய்திருந்தாலுமே கூட அதற்குரிய பலன்களை எல்லாம் அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்லையாவது கண்டிப்பாக நீங்கள் எந்த தவறுகளையும் வந்து செய்யாதீங்க. சனி பகவான் தண்டிக்கும் இடத்துல வந்து இருக்காருங்க. கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்கள் கொடுக்கக்கூடிய சனி பகவானை நீங்கள் தொடர்ந்து சனிக்கிழமைகளில் வழிபாடுகள் செய்வதும், இந்த சனிக்கிழமைகளில் கருப்பு எள்ளு, இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் மற்றும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்தல், இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது சனி பகவானுடைய தாக்கங்களிலிருந்து நிச்சயமாக விடுபட முடியும். கண்டிப்பாக இந்த எளிமையான பரிகாரத்தை வந்து தொடர்ந்து செய்து நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக்கோங்க. இந்த பதிவில் சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்குது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் டீட்டெயில்டாக பார்த்து
பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நம்மளுடைய சேனலில் உடனுக்குடனாக நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.